எனக்கு வேலை போயிடுச்சுமா. கேஸ்ல அரெஸ்ட் ஆனதுனால எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன், ஆனா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்னங்க இது, வீட்டுல அரிசி மட்டும் தான் இருக்கு. பருப்பு எண்ணெய் எல்லாம் சம்பளம் வந்தாதான் வாங்க முடியும். உங்க ஸ்கூல்ல 11th படிக்கிற பூஜாவோட அக்கா பேசுறேன். அவ இன்னும் வீட்டுக்கு வரல. கொஞ்சம் பார்த்து என்னன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு பூஜா ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்றாங்க. பூஜா எங்க போயிருந்த? ஸ்கூலுக்கு தான். போய் சொல்லாத. காவியா அப்பவே ஸ்கூலுக்கு போன் பண்ணி கேட்டா. உண்மை சொல்லு, எங்க போன? ஸ்கூல்ல ஃபீஸ் இன்னும் கட்டலப்பா. ஸ்கூலுக்கு போனா வெளியே நிக்க வச்சிருவாங்க, அதனாலதான் போகாம வந்துட்டேன். அண்ணன் கொஞ்சம் காசு தேவைப்படுது. வண்டியோட ஆர்சி புக் எடுத்து வந்திருக்கேன், இந்தாங்க. எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது. வீட்டுல கொஞ்சம் மெடிக்கல் செலவுலாம் இருக்கு, அதனால கொஞ்சம் பணம் தாங்கின. இந்தமா பணம். மாசம் மாசம் தவணைய சரியா கட்டிடு. அந்த ரூம்ல மட்டும் தான் ஏசி இருக்குல்ல. எப்படி பார்த்தாலும் இந்த வீட்டுல தாராவாலாம் வாழ முடியாது. சின்ன வயசுல இருந்து அவ ரொம்ப சொகுசா வாழ்ந்தவ. அவ திங்ஸ் வைக்கவே இந்த ரூம்லாம் பத்தாது. பேசாம தீபக எங்க வீட்டோட மாப்பிள்ளைய கூட்டிட்டு போயிடுறோமே. என்ன சொல்றீங்க? உங்க பையனை நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம். எனக்கு என் பொண்ணு நல்லா இருக்கணும், அதான் முக்கியம். பேசாம இப்படி பண்ண என்ன, நாம ஒரு வீடு வாங்கி கொடுத்துடலாம். எல்லாரும் அங்கேயே வந்துட்டோம். தீபக் தாரா என்ன நினைக்கிறாங்களோ அதுபடி செஞ்சுக்கலாமே. காவியா, எதுக்கு இங்க எல்லாரையும் அவசரமா வர சொன்ன? என்னாச்சு? எனக்கு உடனே ஒரு வேலை வேணும், உன்னால ரெடி பண்ணி தர முடியுமா? தீபக் தான் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காருல, கொஞ்சம் பொறுமையா இரு. அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. சரி, உனக்கு இப்போ எவ்வளவு பணம் வேணும் காவியா? 6,000 ரூபாய் இருந்தா போதும். இந்தா, இதை வச்சுக்கோ. வீட்டு செலவுக்கு வச்சிருந்த பணத்தை என் கிட்ட கொடுத்துட்டுனா அப்புறம் நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த புடி. அம்மா, பேசாம நீ சுண்டலும் வடையும் செஞ்சு கொடு, நான் போய் வித்துட்டு வரேன். இந்த விஷயம் காவியாக்கு தெரியாம பாத்துக்கோ. அத்தை, ராசாத்திய நல்லபடியா கவனிச்சுக்கோங்க. குழந்தை நல்லபடியா பிறக்கணும். ராணி வரும்போது பழம் காய்கறின்னு எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க தரா. சரி, நீ டெஸ்ட் எடுத்தல, அந்த ரிசல்ட் பேப்பர் என்கிட்ட கொடு. இன்னும் எடுக்கலங்க. ஹாஸ்பிட்டல்ல 3ஆம் மாசம் தான் வர சொல்லிருக்காங்க. மாப்பிள்ள, நாங்களே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறோம். நாளைக்கு நான் வரும்போது ரிப்போர்ட் ரெடியா இருக்கணும்.